ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிபேட் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிபேட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட். இதை கண்டக்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா NBEMS. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்ஃபார்ம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் டைமிங் பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸாம் நடக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் முடிச்சிருந்தாலோ இல்லை பிஃபார்ம் 4th year படிச்சுட்டு இருந்தாலோ இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். கொஷின் பார்த்தீங்கன்னா 1 mark பேட்டர்னில் தான் இருக்கும். டோட்டலாக 125 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு, டோட்டலாக 500 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஈச் ராங் ஆன்சருக்கும் -1 மார்க் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸில் இருந்து தான் கேட்பாங்க. ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து 38 கொஷினும், ஃபார்மசிட்டிக்ஸ்லேருந்து 38 கொஷினும், ஃபார்மகாலஜிலேருந்து 10 கொஷினும், ஃபார்மகாலஜிலேருந்து 28 கொஷினும், அதர் சப்ஜெக்ட்லேருந்து 11 கொஷின் கேட்பாங்க. ஜிபேட் மார்க் பார்த்தீங்கன்னா 3 years வேலிடிட்டி இருக்கும். சேம் மார்க் வச்சு 3 yearsக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.